தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ராஜ்மா கறி தாங்க பார்க்க போகிறோம். ராஜ்மாவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ராஜ்மா இருக்குது. அது போக இதில் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு. ஸோ இந்த ராஜ்மா வச்சு ரொம்பவே சுலபமாக ரொம்பவே ருசியாக ஒரு ராஜ்மா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜ்மா மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் இந்த சிவப்பு ராஜ்மா தாங்க எடுத்துருக்கிறேன். நல்லா 2-3 தண்ணியில் ராஜ்மாவை வாஷ் பண்ணிவிட்டு 8லேருந்து 12 மணி நேரம் போதுமான அளவு தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா உப்பி வந்திருக்கிற இந்த ராஜ்மாவை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் தான் நம்ம விசில் வைக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய கருப்பு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி. இந்த ராஜ்மா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா இந்த தண்ணியில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸும் போயிடும். இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஜஸ்ட்டு தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் சம அளவு எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி 3 நல்ல மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4 கேஷ்யூ நட், ஜஸ்ட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்காக 4 கேஷ்யூ நட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த தக்காளியை ஒரு 2 நிமிஷம் சாஃப்டாக விட்டுடலாம். பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு சாஃப்டானா போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராஜ்மா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் நல்லா பொரியட்டும். நல்லா சீரகம் அந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும், அதில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா தூளெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சு இந்த விழுதை அதோடு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஃப்ளேமை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை நீங்கள் அந்த சூடாக இருக்க பேனில் சேர்க்கும் போது அவங்க மேலே தெரிக்கும். ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சேர்த்த மசாலா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வற்றி நல்லா சுண்டி வரணுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். நிறைய நேரம் இந்த மசாலாவை குக் பண்ண இந்த ராஜ்மா மசாலா நல்லா டேஸ்டியாக கிடைக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணியிருக்கிற இந்த மசாலாவை நம்ம ராஜ்மா இந்த அளவுக்கு பக்காவாக வெந்துடுச்சு. மசாலாவும் ரெடி. இப்போ இந்த ராஜ்மாவை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அந்த ராஜ்மாவோட நியூட்ரிஷன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இருக்கும், அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மசாலா கிடைக்குங்க. இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம ஏற்கனவே ராஜ்மா வேகும் போது உப்பு சேர்த்துருக்கிறோம், மசாலாவுக்கும் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ ஃபைனலாக உப்பு கம்மியாதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க.
மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மசாலா இந்த மாதிரி நல்லா டார்க்காக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி காய்ந்த வெந்தயக்கீரையை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல மணம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவி நம்மளோட ராஜ்மா மசாலாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சப்பாத்தி, ரொட்டி, சாதத்து கூட சும்மா அப்படியே வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி நான் ஜீரா ரைஸோடு தான் இந்த ராஜ்மாவை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அட்டகாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜ் ரெசிபீஸ் நிறையா போட்டிருக்கிறோம். கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ராஜ்மா கறியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.